மக்கள் கூட்டமா இப்படி அலைமோதி போயிட்டு இருக்காங்களே. எங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் திருமறைக்காடு அப்படின்னு சொல்லப்படுற இந்த வேதாரண்யத்துல வேதாரண்யேஸ்வரர் ஆலயத்தோட தேர் திருவிழா சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த தேர் திருவிழாவை பார்க்கறதுக்கு தான் மக்கள் அலை கடலென திரண்டு போயிட்டு இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. இந்த தேர் திருவிழாவை எப்படி மக்கள் கொண்டாடி தீர்க்கிறாங்க, எப்படி சிறப்பாக செயல்பட்டுச்சு அப்படிங்கிறத நேர்ல உங்களால பார்க்க முடியல அப்படின்னா கூட இந்த வீடியோ வழியா ரா அண்ட் ரியல் கண்டென்ட்டா உங்களால நேர்ல பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை நம்மளால கொடுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். இது என்ன அகஸ்தியர் ஏன் காட்டுறாங்கன்னா, அகஸ்தியர் இருக்கிற இடம் வந்து ஒரு தேர் இருக்கிற இடம். இந்த தேர் எங்கே இருக்குன்னா திருமலைக்காடு வேதாரண்யம். இங்கே ஏன் திருமலைக்காட்டில் அகத்தியரை காட்டுறாங்கன்னா, இமயமலையிலேருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக இந்த பகுதியில் வந்து அகத்தியர் வந்து இருந்த ஒரு இடம்தான் திருமலைக்காடு. இப்போ ஒரு வீடு கட்டணும்னா அக்கினி மூலை எங்கே இருக்குன்னு கேட்டு அடுப்பாங்கிற வைப்போம். அதே மாதிரி அக்கினி மூலை, இந்தியாவில் அக்கினி மூலை எதுனா அது திருமலைக்காடு தான், கோடியாக்கரை. இந்த ஏன் கோடியாக்கரை இல்லைன்னா வங்கக்கடலும் அக்கினி கடலும் ஒரே இடத்துல சந்திக்கிற இடம் தான் இந்த மெயினான அக்கினி இடம். இந்த அக்கினி இடத்துல அகஸ்தியர் அப்படின்னா தீக்கு, அக்கினி தீக்கு உள்ளவர். அது மட்டும் இல்லாமல் அகத்தியரை பொறுத்த வரைக்கும் உலகத்தை சமநிலையாக பண்ணி கொடுத்தாரு, தமிழ் மொழியை கொண்டு வந்தார், இறைவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சார், நோய் இல்லாத வாழ்க்கை கொடுத்தாரு, பேசும் குழந்தைக்கு பேச்சு கொடுத்தாரு, ஊனமுட்டவங்களுக்கு தூக்கி விட்டாரு. இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம் அகத்தியரோட வரலாறு. எல்லாருக்கும் குருமுனி யார்? அகத்தியர் தான். குருமுனி வந்து சித்தருக்கும் சித்தர், இறைவனுக்கு சமமானவர். அப்பேற்பட்டவரை வணங்கினால் நம்மளோட பிரச்சனை தீரும். எவ்வளோ பெரிய பிரச்சனை தீரும். அகத்தியர் இருக்கிற இடம் முழுக்க முழுக்க வேதாரண்யம் திருமலைக்காட்டில் தான். இந்த அகத்தியருக்கு தனி சன்னதி எங்கே இருக்குன்னா, நம்ம அதிராம்பட்டினம் பகுதியில், தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் பகுதி, பட்டுக்கோட்டை வட்டம், சின்ன ஆவடையார் கோயில் கொள்ளுக்காடு, அந்த இடத்துல அகத்தியருக்கு தனி ஆலயமாக இருக்கிறது. அதனால் அகத்தியருக்கு தனி சன்னதி. நம்ம கொள்ளுக்காடு மாணிக்கவாசர் நிறைய பரியாக்கிய இடம், குதிரைக்கு கொள்ளு கொடுத்தனால கொள்ளுக்காடு. மாணிக்கவாசர் குளித்து சூரிய நமஸ்காரம் பண்ணி வணங்கின கோயில் தான் சின்ன ஆவடையார் கோயில். அதனால் சொல்லிக்கொண்டே போனோம். இவர் அதிசயமாக பிறந்தவர், இறைவனுக்கு சமமானவர். இவரை வணங்குங்க, அனைத்து பிரச்சனைகளும் தீரும். நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கும். பெருவாரியாக கலந்து கொண்டு இந்த திருவோணம் தியாகேச பெருமானுடைய வடத்தினை நீங்கள் திரு கைதொட்டு இழுத்தால் சுவாமி உங்களை நோக்கி வருவார் என்பதுதான் இந்த திருத்தேருடைய ஐதீகம். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இந்த தேரை மக்கள் மட்டும்தான் இழுக்கிறாங்களான்னா அப்படி கிடையாது. அதுக்கு நம்ம தேரோட பின்பக்கத்துல வந்து பார்த்தோம்னா 2 ஜேசிபிகள் இதுக்கு பயன்படுத்துறாங்க. பெரும்பான்மையான நேரங்கள்ல மக்கள் தான் இதை இழுக்கிறாங்க. இருந்தா கூட அந்த சாலை மேடாக இருக்கும் பட்சத்திலேயோ அல்லது வளைவுகள்லையோ எளிமையாக அதை வந்து முன்னோக்கி நகர்த்துறதுக்கு ஜேசிபியை பயன்படுத்துகிறாங்க. ஒரு ஜேசிபியை வந்து அந்த தேரை முன்னோக்கி இழுக்கிறதுக்கும், இன்னொரு ஜேசிபி அந்த முன்னோக்கி போகிற தேரை ஒரு அவசர காலத்துக்கு நிறுத்துறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. இந்த தேரை வளைக்கிறதுக்கு அந்த முட்டு கொடுக்குற அந்த ஆட்கள், அந்த முட்டு கட்டையோட அவங்க தயார் நிலை இருக்கிறதையே நம்மளால பார்க்க முடியுது.
மறைக்காடா 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 தியாகேசா மறைக்காடா மறைக்காடா நேரம் பச்சைமொழி 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 மறைக்காடா 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 அப்படியே இன்னும் கொஞ்சம் மறைக்காடா மறைக்காடா தியாகேசா தியாகேசா மறைக்காடா மறைக்காடா